ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் 4 கேஜி பிரியாணி செஞ்சுருக்கோம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே அன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். என் ஹஸ்பண்ட் பர்த்டே ப்ளஸ் வந்து என்னோடய மதர் இன்லா ஃபாதர் இன்லாவுக்கு ஆனிவர்சரி டே. அதனால் ரெண்டுமே ஒன்றா வந்ததுனால நாங்கள் பிரியாணி பண்ணி நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக செஞ்சோம். ப்ளஸ் வெளியவும் ஃபுட்டு கொடுத்தோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வெளியே நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட முடியாது, வெளியவும் கொடுக்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்களே வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓகே நம்ம செய்யலாம். நம்ம தான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, அதனால் நம்ம பல்காக நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரியாணி செய்கிறேன். நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா பிரியாணி சரியாக வரல அப்படின்னா கடைசியில் நம்ம பேர் டேமேஜ் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்பில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே ஹஸ்பண்டும் ஓகே நீ செய்ய அப்படின்ட்டார். அதுக்கப்புறமேட்டு நம்ம போய் அடுப்பெல்லாம் வாங்கி பாத்திரம்லாம் வெளியே வாங்கி தான் நாங்கள் குக் பண்ணோம். இந்த பிரியாணி வந்து எப்படி பண்ணோன்றதெல்லாம் லாங் வீடியோவில் நான் போடுறேன். இதோட மெஷர்மெண்ட்டு அப்புறம் அங்கே என்னென்ன நடந்தது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து என் பையன், என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட், நான், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொல்லிக் அவங்களும் வந்து இது எல்லாமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரியாணி பண்ணோம். கடைசியாக சூப்பராக வந்தது. கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஏன்னா இதில் சொதப்பல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காதே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்படி வரும் அப்படின்றது. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பல்காக நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 1 கேஜி 2 கேஜினா ஓகே, ஒரு 4 கேஜி மேலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடுச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. அதனால் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி பண்ணேன். கடைசியாக சூப்பராக வந்தது. அதனால் இந்த பிரியாணி நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக வந்து நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொடுக்குறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் வெளியவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயும் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த டே வந்து சூப்பராக ஹாப்பியாக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பாருங்கள். தேங்க்யூ.